நம்ம எல்லாமே பர்முடா ட்ரையாங்கிள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம், யூடியூப்பில் பார்த்தும் இருப்போம் நிறைய வீடியோஸ். ஆனால் இதை பற்றி தெரிஞ்சுக்க என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பர்முடா ட்ரையாங்கிளோட மர்மம் சால்வ் ஆயிடுச்சுங்க. ஏன் இத்தனை வருஷமாக அந்த பர்முடா ட்ரையாங்கிள்ன்ற இடம் ரொம்ப மர்மமான இடமா இருந்துச்சு. அதை தாண்டி போகிற கப்பல், ஃப்ளைட் எல்லாமே அந்த இடத்த விட்டு மறுபடியும் மறைஞ்சிருங்க மாயமாக. ரோட்லலாம் அந்த மேஜிக் ஷோ காட்டினா மாயமில்லை மந்திரமில்லை ஆனால் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்களாங்க, அதேமாதிரி இருக்குங்க இந்த பர்முடா ட்ரையாங்கிளோட கதை. வாங்க நம்ம என்னன்றதை பார்ப்போம். என்னடா எல்லாம் பர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க, இது என்ன ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, ஒரு 3 இடத்த சேர்த்தோன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், அதனால தான் அது பர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 இடம் என்னென்னா ஃப்ளோரிடாவில் இருக்க யுஎஸ்ஏங்க, இன்னும் யூர்டிகோ ரிகோ அப்படின்ற ஒரு தீவுங்க, அப்புறம் பெர்முடா அப்படின்ற தீவுங்க. இது 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், அதனால தான் பர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் இது வரைக்கும் கண்டுபிடிக்காத மர்மமான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அதில் ஒரு 10 விஷயத்தை கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 10க்குள்ளே இந்த பர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்றது கண்டிப்பாக வருங்க. 1945ல் ஃப்ளைட் 19ன்ற ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் கேம்ப்புங்க. அந்த கேம்பில் மிலிட்ரி ட்ரைனிங்காக ஃப்ளைட்டில் போகிறாங்க. அப்போ தாங்க சம்பவமே ஆரம்பிக்குது. அந்த பர்முடா ட்ரையாங்கிளை அவங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க. கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டுன்றதுக்கான தடையுமே இல்லாமல் இருக்குது. ஒரு சிக்னல் கூட வரல அந்த ஃப்ளைட்லேருந்து. அந்த ட்ரைனிங் கேம்பஸில் ஃப்ளைட் 19 எப்படியா ட்ராக் பண்ணும் அப்படின்றதுக்காக ஜிபிஎஸ் ட்ராக்கிங் பண்ணுறாங்க. ஆனால் பண்ணி பார்த்தா ஒன்றுமே கிடைக்கலங்க. ஜிபிஎஸ் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடைக்கல. சரி, ஏதாவது வான்வெளி தாக்குதல் ஏதாவது நடத்தியிருப்பாங்க மற்ற நாட்டிலேருந்து அப்படின்னு நினச்சி பார்த்தா அப்படியும் ஒரு ஆதாரம் கூட கிடைக்கலங்க. இது என்ன அப்படின்றது யாருக்குமே அந்த காலத்தில் புரியவே இல்லைங்க. சயின்டிஸ்ட் எல்லாமே குழம்பி போய் கிடந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த காணா போன பிளேனை இது வரைக்கும் அவங்க கண்டே பிடிக்கலங்க. அதுக்கப்புறம் 1948 இன்னொரு பிளேனை அனுப்புகிறாங்க, அதுவும் காணா போகுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் கேம்பஸ் நடந்துச்சு, அதுலேயும் இதுமாதிரி தான் காணா போச்சு. இப்போ என்னடானா இதுவும் காணா போகுது அப்படின்னு எல்லாமே திகச்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் 1949ல் ஸ்டார் ஏரியல் அப்படின்னு யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு பிளேன் அனுப்புகிறாங்க, அதுவும் பர்முடா ட்ரையாங்கிள் கிட்ட காணா போகுது. அப்போ தான் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க இந்த பர்முடா ட்ரையாங்கிள்ன்ற இடத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்றத ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, வான் வழியாக போனால் தான் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா கடல் வழியாக போனாலும் இன்னும் பிரச்சனை அதிகமாக வருதுங்க. கடல் வழியாக நிறைய கப்பலுங்க அந்த பர்முடா ட்ரையாங்கிளை தாண்டி போகுது. அதே மாதிரி அந்த பிளேன் காணா போன மாதிரியேங்க இதுவும் காணா போகுது. எல்லா சயின்டிஸ்ட்டும் மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. என்னடா இது, வான் வழியாக போனாலும் காணா போகுது, கடல் வழியாக போனாலும் காணா போகுது, என்னதான் இதுக்கு பின்னாடி மர்மம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தாங்க கண்டே பிடிச்சிருக்காங்க ஏன் இதெல்லாம் காணா போச்சு அப்படின்றத. அதுக்கு ஒரு தேரியும் சொல்லியிருக்காங்க, பர்முடா ட்ரையாங்கிள் தேரி அப்படின்ட்டு. ஆழ்கடல்லேருந்து மீத்தேன் வாயு ரிலீஸ் ஆகி கடலோட டென்சிட்டியை குறைக்குதுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நார்மலாக வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஹை டென்சிட்டியான ஒரு ப்ராடக்ட்டுங்க. அதில் ஹை டென்சிட்டி இருக்கிறதுனால தான் கப்பல் போகும்போது முழுகாமல் அப்படியே ஸ்டாண்டர்டாக போகுதுங்க. இப்போ அந்த வாட்டரில் உள்ள திக்னஸ் டக்குன்னு நம்ம குறைச்சிட்டோன்னா எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் இந்த கப்பல் வந்து டக்குன்னு முழுகிருங்க. இதுதான் அந்த கப்பல் முழுகிறதுக்கான காரணம் அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்ட்டும் டேரெக்டாக அந்த பர்முடா ட்ரையாங்கிளுக்கு போய் சாம்பிள்ஸை எடுத்து ரிசர்ச் பண்ணி இந்த ரிப்போர்ட் இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. ஏன்னா போனவங்க யாரும் இது வரைக்கும் திரும்பி வந்ததாக சரித்திரமே இல்லைங்க பர்முடா ட்ரையாங்கிள்லேருந்து. கடலில் போயிட்டு இருக்கிற கப்பல் கவுந்ததுக்கு காரணம் மீத்தேன் வாயு அப்படின்னு ஒரு தியரி சொல்லிட்டாங்க. ஆனால் வானத்தில் இருக்கிற பிளேன் கவுந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க, அதுக்கும் ஒரு தியரி இருக்குங்க. இந்த பர்முடா ட்ரையாங்கிளில் வெறும் மீத்தேன் வாயு மட்டும் ரிலீஸ் ஆகலைங்க. ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்